வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற ஒரு சில தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ உங்கள் தவணை தொகை 2000 நிதி தொகையை நீங்கள் பெற என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மத்திய அரசின் PM கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23வது தவணை தொகை எப்பொழுது விடுவிக்கப்படும் என்பது குறித்த முக்கிய தகவல்கள் இந்த ஒரு வீடியோ மூலமா நம்ம பார்க்கிறோம். சோ ஜூன் மாதம் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்தை தொடக்கத்துல 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இந்த நிதியுதவி பெறுவதற்கு விவசாயிகள் EKYC நில சரிபார்ப்பு மற்றும் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்தால் போன்ற கட்டாய பணிகளை முடித்திருக்க வேண்டும். தகுதியுள்ள விவசாயிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாக தங்களின் பயனாளர்கள் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உதவித்தொகை நிறுத்தப்படக்கூடும் என்பதால் தேவையான நடைமுறைகளை முன்கூட்டியே எடுத்து வைப்பது அவசியம். இவ்வாறு நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு இந்த திட்டம் தற்பொழுது நிலைப்பாட்டை தருகிறது. சோ இந்த PM கிசானுடைய 23வது தவணை தொகைக்குண்டான ஒரு வழிகாட்டியை தான் நாம இப்ப பார்க்க இருக்கோங்க. சோ PM கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க போறாங்க? PM கிசான் திட்டம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று விஷயங்க, எல்லோருமே இதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டுக்கு 6000. சோ ஆண்டுக்கு 3 தவணைகளாக, முதல் தவணை 2000, இரண்டாவது தவணை 2000, மூன்றாவது தவணை 2000. 23வது தவணை எப்போது வெளிவரும் அப்படின்றது ஜூன் மாதத்துல இல்லைன்னா ஜூலை மாதத்துல வெளியாகும். சோ நேரடி பண பரிமாற்ற, விவசாயிகள் எந்த சிரமமின்றி பணத்தை பெற அரசு நேரடியாக வங்கி சேமிப்பு கணக்கில் பணத்தை செலுத்துகிறது. பணம் கிடைக்க நீங்க கட்டாயம் செய்ய வேண்டிய 3 கட்டாய பணிகள் என்னென்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 3 கட்டாய பணிகளை செய்தால் மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு பண வரவு அப்படின்றது வைக்கப்படும். சோ EKYC முடித்தல் வேண்டும். அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று OTP மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள CSC சென்டர் மையத்திற்கு சென்றோ EKYC உடனடியாக முடிக்க வேண்டும். சோ இது இல்ல அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல பண வரவுன்றது அப்படியே ஹோல்டு செய்யப்படும், அப்படியே நிறுத்தி வைக்கவும் செஞ்சிருவாங்க. அதனால பணவரவு அப்படின்றது நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மக்களே. அடுத்து நில சரிபார்ப்பு, லேண்ட் வெரிஃபிகேஷன். உண்மையான விவசாயிகள் மட்டுமே பயன்பெறுவதை உறுதி செய்ய நில சரிபார்ப்பு அப்படின்றது அவசியம். இது முடியாவிட்டால் பணம் டோட்டலா உங்க கைக்கு வர்றது, உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்றது நிறுத்தப்படும் மக்களே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எதுவுமே செய்யல, இது செய்யலன்னா அக்கௌண்ட்டுக்கு பணமே வராது. வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு. உங்க வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை, உங்கள் தகவல்கள் மூலம் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செஞ்சு கொள்ளுங்கள். சோ உங்க வங்கி கணக்கோட ஆதார் எண் அந்த 2 கணக்கையும் உங்களுடைய இந்த PM கிசானுடைய டேட்டாபேஸ் போர்ட்டல்ல இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? இது 3மே இருந்தா மட்டும்தான் DBT முறையில இந்த பணம் 2000 உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் செய்வார்கள். உங்கள் நிலையை எப்படி சரிபார்ப்பது அப்படின்னா, அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று PM கிசானுடைய இணையதளத்தை விரிவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆதார் எண்ணை பயன்படுத்தி உங்கள் பணம் வரும் நிலையை சரிபார்க்கலாம். பெண்டிங் செலுத்தியவர்களே கவனத்தோட இருங்க. உங்க ஸ்டேட்டஸ் EKYC பெண்டிங் அல்லது பேமெண்ட் பெண்டிங் என இருந்தால் விடுபட்ட பணிகளை உடனடியாக முடிக்க முடியும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. சோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுடைய EKYC மற்றும் உங்களுடைய நிலை அனைத்துமே சரிபார்த்து கொள்ள இது உதவும் அப்படின்றதை எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.